ஆட்சித்தலைவர் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். அதை அனைத்து கட்சி பிரமுகர்களும் அதை பெற்றுக்கொண்டோம். இப்போ அது சம்பந்தமாக அந்த வாக்காளர்களுடைய அனைத்து ஒன்றியங்களையும் எல்லா அந்த பூத்துக்கும் அதை கொடுத்து அதில் உள்ள குறைபாடுகளில் என்ன இருக்குது என்பதை அந்த வாக்காளர்களிடம் தெரிவித்து அதை அரசு அறிவித்து அந்த தேதிக்குள்ளே அதில் இறந்தவர்கள் சரிதானா, அதேமாதிரி இடம்பெயர்ந்தவர்கள் சரிதானா, ஷிஃப்ட்டு பண்ணவங்க சரிதானா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அது சம்மந்தமாக பிஎல்ஓட்ட விசாரித்து அதை சரிப்படுத்தி தலைப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் இதை பற்றி சொல்கிறது. இது எடுத்திருக்கிறது சம்பந்தமாக திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சரியாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதை நம்ம பரிசீலனை பண்ணிட்டு தான் அதை அடுத்த கட்டம் நம்ம சரியாக சொல்லணும். தற்போது நடைபெற்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் 100% களப்பணியாற்றி தகுதியான வாக்காளர்களை பட்டியலிருந்து இடம்பெறச் செய்தும் மற்றும் இறந்த இடம்பெயர்ந்த இருமுறை வாக்காளர் பட்டியலில் இதுவரை இருந்த தகுதியற்ற வாக்காளர்களை நீக்கியும் உண்மையான ஜனநாயகத்திற்கு தேவையான வாக்காளர்களை சேர்த்து சரியாக பணியாற்றியிருக்கிறது திருவாரூர் மாவட்ட நிர்வாகம். அதற்கு எனது நன்றியினை எனது கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த இந்த வாக்காளர் விரைவு திருத்தம் என்பது ஓரளவு முடிவு நிலைக்கு வந்திருக்குது. முதல் கட்டமாக அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இருந்தவர்களுடைய பெயர்கள் இருந்ததை எடுத்திருக்கிறாங்க. அடுத்து 2 இடத்துல இடம்பெற்ற வாக்காளர்களுடைய பெயரை எடுத்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. மேற்கொண்டு இதில் நிறைய பேர் விடுபட்டிருக்குங்கிற ஒரு குறை இருக்குது. அந்த குறையை வர பிப்ரவரி 17 இறுதிப்பட்டியலுக்குள்ளே அதை சிறப்பு முகாம்கள் நடத்தி அந்த பெயர்களையும் நம்ம இணைத்துக் கொள்கிற வாய்ப்பையும் தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. இதில் நாளடைவில் இந்த பணி நடைபெறும் போது ஓரளவு நேர்மையாகவும் உண்மையாகவும் தான் நடந்திருக்கு போல எங்களுக்கெல்லாம் தோணுது. அந்த அடிப்படையில் இதை நாங்கள் வரவேற்கிறதா அல்லது எதிர்க்கிறதாங்கிற இரட்டை நிலைப்பாட்டோடு தான் இருந்தோம். இப்போ நடந்திருக்கிறத பார்த்தா ஓரளவு பரவாயில்ல. இந்த தேவையில்லாத இறந்தவர்களுடைய பட்டியல் அதிகமாக இருக்க வேண்டியதில்லை. அது இல்லாமல் இந்த ஒரே வாக்காளர் பெயர் ஒரு தொகுதியில் 2-3 பாகங்களில் இடம்பெற்றிருந்தது. அதையெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கான இந்த வருவாய்த்துறையினுடைய வேலையும் சரி, அந்த அரசூழியர்களுடைய பங்களிப்பும் மிகச்சிறந்த அளவில் இருக்குது. இரவு பொருள் பார்க்காம வருவாய்த்துறையினர் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் மிகச்சிறப்பாக செஞ்சுருக்கு அப்படின்னு நாங்கள் மனதார பாராட்டுறோம். வணக்கம்.